எல்லாருக்கும் வணக்கம். நம்ம போக போகிறது வந்து வேக்யூம் மிஷின். இது வந்து 500DZ மாடல் இது ஆச்சுங்களா. இதை வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்ல போடும்போது இது மாதிரி பேக்கிங்ல தான் உங்களுக்கு பக்கா பினிஷிங்கோட போடுவோம். நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறதுக்கோசம் பாக்ஸோட இருக்குது உங்களுக்கு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மிஷின் எப்படின்னு நாங்கள் உங்களுக்கு காமி சார். நம்ம பாக்ஸ்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த மிஷின் தான் இது. இதை வந்து என்னென்ன பொசிஷன்ல உங்க ஒர்க் ஆகுன்றது காமிக்கிறேன் பாருங்க. இங்க வந்து சைட்ல எம்சிபி இருக்குது பாத்தீங்களா. இந்த சைட்ல உங்களுக்கு தெரியற மாதிரி காமிக்கிற பாருங்க. இங்க பாருங்க, இது எம்சிபி. இது ஆன் பண்ணீங்கன்னா இங்க சப்ளை ஆன் ஆகும். டிஸ்பிளே ஆன பாத்தீங்களா. இது வந்து வேக்யூம் பிரஷர் மீட்டர். இது உங்களுக்கு வந்து வேக்யூம் பண்ணும்போது எவ்வளவு பிரஷர் வேணுமோ இந்த மீட்டர்ல உங்களுக்கு கிளீனா காமிக்கும் சரிங்களா. இது வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் சுவிட்ச். இது வந்து ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஏதாவது ஸ்டாப் லைன் சப்ளை ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா இது பிரஷரிங்னா ஆட்டோமேட்டிக்கா டோர் ஓப்பன் ஆயிடும் உங்களுக்கு. இது வந்து வேக்யூம் வந்து பவுச் வந்து வேக்யூம் பண்றீங்க பாத்தீங்களா, அது டைமிங். இது வேக்யூம் டைமிங் செட் பண்றது. இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 22 இது உங்களுக்கு வந்து அப் வேணாலும் அதை வந்து ஜாஸ்தி வேணாலும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம், கம்மி வேணாலும். அதாவது உங்களுக்கு வேக்யூம் பவுச்சஸ் என்ன மைக்ரான் என்ன திக்னஸோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு சீலிங்கா பக்கம் இது வந்து பக்கத்துல இருக்குது சீலிங் கவர் சீலிங் ஆகுது. இது உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பாருங்க 2.6 இருக்குது உங்களுக்கு. உங்களுக்கு சீலிங் ஆகல, கவர் மோட்டா வருது, சீலிங் கம்மியா ஆகுது, ஓப்பன் ஆகுதுன்னா அப்ப இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க ஜாஸ்தி ஹை பண்ணிக்கலாம், கம்மியும் பண்ணிக்கலாம், அதிகமும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அப்ப சீலிங் பக்கா ஆகும். இது வந்து டெம்பரேச்சர். இது வந்து அதை வந்து பவுச்சுக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் வரும் பார்த்தீங்களா, அந்த டெம்பரேச்சர் இது. இது வந்து லோலி இருக்கும், மீடியம் சென்ட்ரலி இருக்கும், ஹை ஹெவியாவும் இருக்கு உங்களுக்கு ஆச்சுங்களா. இது வந்து உங்களுக்கு வந்து மேல பாருங்க, இது 20 இன்ச், அதாவது 20 இன்ச் சீலிங். இது இங்கதான் உங்களுக்கு சீலிங் ஆகும். கவர் நீங்க பவுச் லைனா வச்சு இதை வந்து 10 கிராம், அதாவது 10 கிராம் 20 கிராம் வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வச்சு அழகா பண்ணலாம். இந்த பிளேட் எது கொடுத்துன்னா அந்த 10 கிராம் இருக்குது பாத்தீங்களா பவுச்சஸ், இது எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கேப் ஜாஸ்தி இருக்கும். அப்போ வந்து வேக்யூம் சரியாவது, சீலிங் ஆகாது. அப்போ இந்த பிளேட் வச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஈக்குவலா இருக்கும், வேக்யூமும் நல்லாவும் சீலிங்கும் நல்லாவும். அதுதான் இந்த பிளேட் உங்களுக்கு. இதுவும் 20 இன்ச், ரெண்டு பக்கமும் நீங்க அதாவது 6 கூட பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பவுச்சஸ், பெரிய பவுச்சஸ்னா ஒரு 3 வச்சு நீங்க பண்ணலாம் ஆச்சுங்களா. இந்த பக்கம் இப்ப பாருங்க, இது வந்து உங்களுக்கு யாருமே காமிக்க மாட்டாங்க. நம்ம சன் பேக்ல ஓபன் பண்ணி உங்களுக்கு கிளீனா காமிக்கிற பாருங்க. டோர் ஓபன் பண்ணி காமிக்கிற பாருங்க. இங்க சொன்னோம் பாத்தீங்களா, உங்களுக்கு மேல வந்து கவர் சீலிங்காகவும் சொன்னோம் பாத்தீங்களா. இங்க இருந்து தான் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர், இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல உங்களுக்கு சீலிங்க வெளியே வரும். அப்புறம் வந்து வேக்யூம் பண்ணும்போது இந்த பம்ப் இருக்குது பாத்தீங்களா, இந்த பம்பில் தான் உங்களுக்கு வேக்யூம் ஆகும். உங்களுக்கு வந்து வேக்யூம் ஆகும்போது உங்களுக்கு வந்து நான் இப்போ வீடியோ காமிக்கிறேன், எப்படி ஐட்டம் போட்டு உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ நான். இப்போ நம்ம வந்து உளுத்தம்பருப்பை வந்து பேக் பண்ண போறோம் பாருங்க. ஆல்ரெடி அந்த பக்கம் 2 சீலிங் ஜார்ல வந்து 2 பேக்கெட் வச்சுக்கிறோம். இந்த பக்கம் சீலிங் ஜார்ல 2 பேக்கெட் வைக்கிறோம். வச்சு இப்போ இந்த லிவரை க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க டோரை மூடி அந்த லிவர் லாக் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா டோரை மூணுன்னே உங்களுக்கு வேக்யூம் ஆயிடும். என்னன்னா நீங்க அதை கரெக்டா பாத்துக்கணும் பாருங்க. அந்த சீலிங் வந்து அந்த கவர் தகுந்த மாதிரி அதுக்கு அந்த இதுல கரெக்டா இருக்கணும். அது அவ்வளவு டைட்டா இருந்தா தான் உங்களுக்கு கரெக்டா வரும் வேக்யூம். இப்ப பாருங்க ஆன் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க வேக்யூம் டைம் கம்மியாயினுக்குது பாருங்க. 13, 12 அப்படியே கம்மி. நீங்க எதை வைக்கிறீங்க அந்த மேல அது வேக்யூம் கேஜ், அது ப்ரெஷர் வர்றது அது. இப்ப பாருங்க சீலிங் டைம் ஆன் ஆகும். இப்ப 4, 3, 2ன்ற அந்த மாதிரி வேக்யூம் ஆனோடனே சீலிங் டைம் ஆன் ஆகும் பாருங்க. இப்போ சீலிங் டைம் ஆன் ஆயிடுச்சு. சீலிங் டைம் ஆனோடனே மொத்தமா பாருங்க அந்த ப்ரெஷர் கேஜில் அப்படியே மொத்தமா இழுக்கும் பாருங்க. கப் பவுச்சு இழுத்து அந்த ஷேப் கரெக்டா வந்துடும். இப்போ பாருங்க டோர் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த லிவரை எடுத்துட்டு நீங்க டோர் ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா அது லிவர் எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும் பாருங்க. பாருங்க அவ்வளோ நீங்க அடிச்சா கூட உங்களுக்கு அது மூவ்மெண்ட்டே ஆகாது, அவ்வளோ கெட்டியா இருக்கும். அதாவது இதோட தன்மை என்னன்னா உங்களுக்கு வேக்யூம் வந்து உங்களுக்கு பக்கா மீன்ஸ் இது டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்க இடம் மிச்சப்படுத்த முடியும். எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அதை. அப்புறமா இதுல நீங்க பாத்தீங்கன்னா பாருங்களேன், சீலிங் அகலம் வந்து உங்களுக்கு 12 mm இருக்கும், 12 mm இருக்கும். அதால உங்களுக்கு லீக்கேஜ் ஆகிற வாய்ப்பும் அங்க இல்லை. ஸோ பாருங்க சீலிங் அப்படியே நல்லா பார்க்க க்ரூஸ் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி யூஸ் பண்ண முடியும். செல்ஃப் லைஃப் யூஸ் ஜாஸ்தி பண்ண முடியும் இதில். ஆனால் எக்ஸ்போர்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணால் அது வேக்யூம் வந்து வேக்யூம் போச்சு யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மிஷினை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காலோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்கள் இன்னும் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.